வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ரெண்டு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம். அது வந்து தலைவர் 173 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி, ஏற்கனவே டான் அப்படின்னு சிவகார்த்திகனை வச்சு இயக்கிய சிபி சக்கரவர்த்தி இயக்குறாரு. அது ஒரு ப்ராஜெக்ட். இன்னொரு ப்ராஜெக்ட் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம். அதை வந்து ரெட் ஜெயண்ட் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை நெல்சன் இயக்குறாரு. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோ ஷூட்டு நடந்து முடிஞ்சிருக்கு 7-8 2 நாள் பிரசாத் ஸ்டுடியோவில். ஸோ அது தொடர்பாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத லீக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 80s கெட்டப்பில் கமல் ரஜினி 2 பேரும் இருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து அந்த கார் கீயை தூக்கி போடுறாரு. கமல்ஹாசன் வந்து அந்த பும்ராவோட போலிங்கில் வந்து அவுட் ஸ்விங்கரில் எட்ஜ் எடுத்து செகண்ட் ஸ்லிப்பில் டைவ் அடித்து கேட்ச் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டைலிஷாக டைவ் அடித்து அந்த கீயை வந்து கேட்ச் எடுத்து 2 பேரும் கதவு திறந்துருக்கு. 2 பேரும் ஒன்றா உள்ள பறந்து போய் காரில் உட்காந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது தொடர்பாக இந்த இது லீக் ஆன உடனே 3 விதமான கருத்துக்கள் வந்தது. ஒன்று வந்து அந்த பட நிறுவனமே இதை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வேண்டிய ஆளுகள்கிட்ட தகவலை சொல்லி இந்த மாதிரி இருக்குது, இதை பற்றி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கருத்து வருது. இன்னொரு கருத்து என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து தே ஆர் செல்லிங் மீட், தீஸ் வல்ச்சர்ஸ் ஆர் வாண்டிங் தேர் பைட் அப்படிங்கிற மாதிரி இந்த நிருபர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம், இந்த பத்திரிகை நிருபர்கள், இந்த சினிமா நிருபர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு வல்லூர் மாதிரி வட்டமிடுறாங்க, நமக்கு வந்து கொஞ்சம் கறி கிடைக்காதா அப்படின்னு இந்த கறிக்கடையில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஏஜ் குரூப், இந்த ஏஜில் உலகநாயகனும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒன்றா நடிக்கிறாங்கங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அப்படிங்கிறப்ப அது சம்மந்தமாக என்ன வந்தாலும் கொண்டாடுங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. அப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டார், என்ன பேண்ட்டு போட்டார் எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க, அங்கே நாங்கள் ப்ரொமோ வர்றப்ப எதுவுமே சர்ப்ரைஸாக இருக்காது, எல்லாமே இப்போ வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணமாக விக்ரம் படம் எடுத்துக்கிட்டோன்னா, விக்ரம் படம் நமக்கு வந்து சூர்யா அதில் நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியாமல் ரிலீஸ் ஆயிருந்தால் எப்படி இருந்திருக்கும், அதில் கிளைமேக்ஸில் அவர் வந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்ல. பட் இவங்க முன்கூட்டியே சொல்லி அதை வந்து நமக்கு தெரியப்படுத்தி அந்த ஃபோட்டோவை போட்டு, ஸோ அந்த ஒரு இதை கொள்வது, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு த்ரில்லுங்கிறது, ஒரு சஸ்பென்ஸு, அதை வந்து காலி பண்ணுறது. பட் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. இல்லைன்னா அந்த ஒரு பஸ் இருக்காதோ அப்படின்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. பட் இந்த படத்துக்கு அப்படி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நிச்சயமாக பஸ் இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி தான். என்னதான் ஆஷஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து சொன்னாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி வராது. இப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட விளையாட மாட்டோம், முதல்ல பங்களாதேஷ் விளையாட மாட்டோம்னாங்க. அவங்க விளையாடாது நல்லதாக போச்சு. ஸ்காட்லாந்து சூப்பராக விளையாடுறாங்க. தே ஆர் மோர் கம்பேட்டிட்டிவ் தென் பங்களாதேஷ். அன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட். இந்த வேர்ல்டு கப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நேபாள் என்ன பிரமாதமாக ஆடுறாங்க. அசோசியேட் நேஷன்ஸ்லாம் எல்லாம் இப்போ நம்ம யூஎஸ்ஏவே நம்மளை வந்து ஒரு மாதிரி பயத்தை காட்டிட்டியடா பரமா அப்படிங்கிற மாதிரி பயத்தை காமிச்சிட்டாங்க நமக்கு. நல்ல வேலையா சூரியகுமார் யாதவ் விளையாண்டு நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம போலர்ஸ் பிரமாதமா போட்டாங்கிறது வேற விஷயம். பேட்டிங்ல 160 வரலன்னா கஷ்டம் தான். இன்னைக்கு 130 120 அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அசோசியேட் நேஷனுமே பிரமாதமா ஆடுறாங்க. எக்ஸப்ட் இந்த ஓமான் மாதிரி டீமை தவிர மீதி எல்லாமே டஃப் கொடுக்குறாங்க. இட்டாலி மேட்ச் கூட ஓரளவு இட்டாலி ஒரு 13வது ஓவர் வரையும் நல்லா ஆடினாங்க இட்டாலி ஸ்காட்லாண்டோட. அதுக்கப்புறம் அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த நிலைமையில வந்து பாகிஸ்தான் நம்மளோட பாய்காட் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியா வந்து கிரிக்கெட்டை பொறுத்தவரையே பிசிசிஐங்கிறது வந்து அமெரிக்கா மாதிரி சர்வ அதிகாரமும் படைத்த ஒரு ஸ்டேட் வந்து ஒரு கண்ட்ரி வந்து இந்தியா. கிரிக்கெட்டை பொறுத்தவரை இந்தியா சொல்கிறது தான் சட்டம். ஒரு காலத்தில் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும், இதே ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வேயோட விளையாட மாட்டேன்னாங்க. அன்றைக்கி அவங்கள யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலை.
அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க. இது அதான் அவங்க கேட்டிருந்தாங்க. இங்கிலாந்து நாசர் ஹுசேன் கேட்டிருந்தாரு, இதே இங்கே இந்தியா விளையாடலன்னு சொல்லியிருந்தா இப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்டா நீங்கள் அந்த காலத்தில் ஜிம்பாப்வேயோட விளையாடாமல் இருந்தீங்களா, அப்போ உங்களை ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லி கவாஸ்கர் பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட விளையாடுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. February 15th கோயிங் டு பி பிக்கெஸ்ட், ஒரு மிகப்பெரிய வியூவர்ஷிப் இருக்க போது, எல்லா ரெக்கார்டையும் உடைக்க போகிறானுங்க. அதுவும் அங்கே ஸ்ரீலங்காவில் நடக்குது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அங்கே இப்போவே பயங்கரமாக இருக்கான், ஹோட்டல் புக்கிங்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்கான். இது உண்டு அப்படின்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பாருங்கள் வெறித்தனமாக போகும். அதோட இந்த முறை February 15th நடக்கக்கூடியது கிட்டத்தட்ட நம்ம நேரடியாக ஒரு போரில் ஈடுபடலையே தவிர கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான் இருக்கும். கமெண்ட்ரி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மள மாதிரி ரசிகர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்த ப்ரிவியூ மாதிரி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்களா மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, அதில் பேசக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு. இதில் எங்கெங்க கம்பேரிசன் ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஹார்திக் பாண்டியா கட்டியிருக்கிற ஒரு வாட்சு தாங்க பாபர் ஆசத்தோட நெட் ஒர்த்து, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, இந்தியா வந்து வே ஹெட்டு, அவங்க தான் கேபிட்டலாக இருக்காங்கங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு. உண்மை அதுதான், நிதர்சனம் அதுதான். இந்தியாவோடலாம் மோதக்கூடாது. February 21 ஃபிலிம்ஃபேர் அவார்டு நடக்க போகுது, கேரளாவில் நடக்க போகுது. இது வந்து 70th ஃபிலிம்ஃபேர் அவார்டு. ஸோ ஃபிலிம்ஃபேர் அவார்டு சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரம் த யங் பவர் ஹவுஸ் ஆஃப் த 70s டு த குளோபல் ஐகான். அதாவது இப்போ 70களில் ஒரு யங்காக இருந்தார் பவர் ஹவுஸாக, பின்னாடி குளோபல் ஐக்கானாக மாறிட்டார் உலகநாயகன். வி செலிப்ரேட் டுடே கமல்ஹாசன் ஹிஸ்ட்ரி வித் த பிளாக் லேடி இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் லெஜெண்டரி. அந்த பிளாக் லேடின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டை. அந்த பிளாக் லேடி இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் லெஜெண்டரி. த ட்ரிப் டு த மெமரி லேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போதுமே, ட்ரிப் டவுன் டு த மெமரி லேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான சில பிக்சர்ஸ் வந்து ஃபிலிம்ஃபேர் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா ரேகா பிரசன்ஸ் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு டு கமல்ஹாசன் அட் த 27th ஃபிலிம்ஃபேர் அவார்டு சவுத். ரேகாங்கிறது நம்ம ஜெமினி கணேசனுடைய மகள். அப்புறம் கமல்ஹாசன் போஸ்டர்ஸ் வித் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ட்ராஃபிஸ், 2 ட்ராஃபியோட போஸ்ட் பண்ணுறாரு. சிமி கிரேவால் அண்ட் கமல்ஹாசன் அட் 23rd ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சவுத் 1976. சிமி கிரேவால் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா முதல்ல சினிமா நடிகை, அதுக்கப்புறம் அவங்க பாப்புலர் ஆனது வந்து இன்டர்வியூ மூலமாக. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட அவங்க எடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், கமல்ஹாசன் சரிகா 2 பேரையும் சேர்த்து வச்சு எடுத்த இன்டர்வியூ, அது இன்னும் யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சிமி கிரேவால் கமல்ஹாசன் இன்டர்வியூன்னு போடுங்க, சிமி கிரேவால் ஜெயலலிதா இன்டர்வியூ போட்டிங்கன்னா வரும். பிரமாதமாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்க பாப்புலர் ஆனவங்க. அவங்க முன்னாடி நடிகையாக இருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் வாணி கணபதி அண்ட் கமல்ஹாசன் வாட்ச் த ஷோ அட் த 25th ஃபிலிம்ஃபேர் அவார்டு அட் மும்பை. ஸோ 21, 23, 25th வந்து இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நடந்தது. அப்போ தான் நியூலி மேரிடு இமீடியட்டாக நடந்த ஃபங்க்ஷனு. அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்ததுக்கப்புறம் கமல்ஹாசன் அண்ட் டைரக்டர் பாரதி ராஜா 26th ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ஹேவிங் ஒன் த பெஸ்ட் ஆக்டர் மேல் கமல்ஹாசன் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு பாரதி ராஜா. 2 பேருக்குமே சிகப்பு ரோஜாக்களில் கிடைச்சது. 2 பேரும் ஜம்முன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப் டைம் வஹீதா ரஹ்மான் ரிசீவ்டு ஹர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இன் 1995 அட் த ஹேண்ட் ஆஃப் கமல்ஹாசன். 95 வந்து ஐஸ்வர்யா பச்சன். வஹீதா ரஹ்மான் இவங்க வந்து மிக முக்கியமான ஒரு நடிகை. வஹீதா ரஹ்மான் தான் விஸ்வரூபத்தில் கமல்ஹாசனுக்கு அம்மாவா நடிச்சவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குருதத் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு கமலோட டைரக்ஷனை பார்க்குறப்ப அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்புறம் 1979 கமல்ஹாசன் அண்ட் சிங்ஸ் அ பாப்புலர் தமிழ் சாங் வித் ரமணி அட் த ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் ஹெல்ட் இன் சென்னை ஆன் June 10th 1979 நடந்த அந்த நிகழ்வில் வந்து பாடுறாரு பிரமாதமான ஒரு பாட்டை. அப்புறம் கேன் யூ ஸ்பாட் கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் இன் திஸ் த்ரோ பேக் ஃபோட்டோ ஃப்ரம் 35th ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். ஸோ 35th ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுகிறாரு. அவர் பேசும்பொழுது இங்கே எல்லாமே அமிதாப் பச்சன், அப்புறம் இந்த பக்கம் கமல்ஹாசன் வந்து கோட் ஷூட்டில் இருக்கார், இவரும் கோட் ஷூட்டில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி புரட்சி தலைவர் இருக்கிறப்ப நடந்த அந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகளை ஃபோட்டோஸாக போட்டிருக்காங்க. February 21 இப்போ நடக்க போகுது கேரளாவில் கரண்ட் இது, அதுதான் லேட்டஸ்ட்டு.